கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. அவர் செய்த நன்மைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நினைவு கூறுங்கள். சாட்சி சொல்லும் இடங்களில் சாட்சி கூறுங்கள். கர்த்தருடைய நாமம் அதன் மூலம் மகிமைப்படும். இயேசுப்பா இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் வேதனையோடு இருக்கிறீங்களா? அந்த வேதனைகள் எல்லாம் மாறும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு தீமை வந்து விட்டதா, அது நன்மையாக மாறும். யாரும் நம்பிக்கை உத்தரவு செய்தாங்களா? பயப்படாதீங்க. இயேசுப்பா உங்களுக்கு அதற்கு பதிலாக பெரிய காரியத்தை செய்வார். சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்யும் மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். அமர்ந்து இருக்கணும், காத்திருக்கணும். காத்திருக்கணும்னு அமர்ந்து இருக்கணும். காத்திருக்கிறது பிடிக்காதில்ல? ஒரு பெரிய திருச்சபையின் போதகர், அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டுட்டு இருந்தேன். அது சொல்லும்போது சொன்னார், நம்ம சபையில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வரப்போகுது, அதில் விருந்து வைக்க போகிறோம். ஆனால் கடந்த காலங்களில் நடந்த விருந்துகளில் சிலர் பொறுமையாக இருந்ததில்லை, அமைதியாக இருந்ததில்லை. நல்லா தான் சபையில் இருப்பாங்க. அந்த விருந்துன்னு வரும்போது அங்கே போய் சண்டை போட்டு சிலர் சபைக்கு வராமல் கூட போயிருக்காங்க. எனக்கு தலை சுத்தம் வந்துட்டு, பசி வந்துட்டுது, எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கல, அப்படிலாம் மாறிடுவாங்க. கொஞ்ச நேரம் அமர்ந்து காத்திருந்து பொறுமையாக சாப்பிட்டு போயிருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தான் நல்ல சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம், கடந்த காலங்களில் இப்பவும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த காரியத்தை கவனிச்சுட்டே இருந்தேன். நம்ம ஜனங்களுக்கு அமர்ந்து இருக்கிறது, காத்திருக்கிறது பிடிக்காது. மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தார், காத்திருந்தார்னு எவ்வளோ பொறுமை இருந்திருக்கு. அவர் மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது எப்படி வந்தார்? தேவனுடைய வார்த்தையோடு, முகம் பிரகாசித்த தன்மையோடு வந்தார். ஆனால் மோசைக்காக காத்திருந்த மக்களுக்கு கீழே இருக்க முடியலை. அவர் சாப்பிடாம புசிக்காமல் குடிக்காமல் இருந்தார் 40 நாள். இங்கே இருக்கவங்க புசித்து குடித்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு மோசையை காணலையே, மோசையை பார்க்க முடியலையேன்னு சொல்லி இருக்க முடியாமல் ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. இதுதான் ஜனம். உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்துருங்க, காத்திருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்வார். சரியா? நம்பிக்கையாக இருங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னம் இப்போதே வெளிப்படட்டும். உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கட்டும், காத்திருக்கட்டும். உலகத்தின் காரியத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க, உமக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்கங்கிறத உம்முடைய பிள்ளைகள் சிந்திக்கட்டும். இன்றைக்கு வியாதிப்பட்டு எல்லாரையும் சுகமாக்கும் தேவ பிரசன்னம் எல்லாரும் மேலும் வெளிப்படட்டும், அற்புதத்தை செய்யும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உள்ள வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, கமெண்டில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்க. அவங்களை சாட்சி எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.